இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும் raga.th.fm என்ற அகப்பக்கத்துக்கு வாங்க வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு பிராக்கெட் போட்டு கட்டம் போட்டு வட்டம் போட்டு அவங்கள ஒரே அமுக்கு அமைக்கிறோம். முன்னியமா இன்னைக்கு பாட்டிக்கிட்டாங்க. நான் பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து நான் யாரு பேசுறேன்னு தெரியாது. ஆனா பயங்கரமான கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையான பேச்சு. அவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சூப்பர். ஆக மொத்தத்துல அவங்கள பிடிச்சிட்டீங்க. அவங்க பிடிச்சிட்டாங்களா இல்லையா அவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னு தெரியல. சரி கேட்டு மகிழ்வோம். இது உங்களுக்காக. இது எப்படி இருக்கு? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். விஜயாவா? கொண்டாருங்க. ஹலோ அது முனியம்மாவா? ஆமா. வணக்கம் வந்தனம். வணக்கம் வந்தனம். நீங்க யாரு சொல்லுங்க? நான் இங்கே ஸ்கூலாஜனிஸ் கபங்சான் தமிழ் அழைக்கிறேன். சொல்லுங்க. தாங்களுடைய நாசிலமாவில் ஒரு பாசை இருந்தது என்று பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எனக்கு ஒரு செய்தி விதித்துள்ளது. தகவல் சொன்னது. ஆம். நாசிலமால பாசை இருந்தது. ஆம். நல்ல விஷயம் தானே அது. நாசிலமாவில் பாசை இருப்பது நல்ல விஷயம் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கோழி இருந்தா நல்லதுன்றீங்க, முட்டை இருந்தா நல்லதுன்றீங்க. உங்களுக்கு இது வேடிக்கை விளையாட்டாக இருக்கிறது. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எனக்கு என்னமோ நாசிலமால பாசை தவுக்கல இதெல்லாம் இருக்கிறது சகஜம். எல்லாம் இப்ப எல்லாம் சாப்பிடுறாங்க. பாசை இருப்பது சகஜமா? அப்போ நீங்கள் செய்வது தவறு அல்ல. சும்மா நாச்சும் நீங்க வந்து கடையை போடலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் புழு கூட இருக்கலாம். அதை நான் சாப்பிட வேண்டுமா? புழு கூட இருக்காது. என்னது அது பேர் என்ன பண்றாங்க, அதுல எல்லாம் புழு சாப்பிடுறாங்க, பாசை சாப்பிடுறாங்க. வேடிக்கை விளையாட்டாக இருக்கிறது மேடம் முனியம்மா அவர்கள். வேடிக்கை கிண்டல் இதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் யார் பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சும்மா நாச்சோ பேசிட்டு போலாம் பொழுதுபோக்குக்காக அப்படிங்கிறீர்களா? தமிழ் வந்து சுத்தமா பேசுறீங்க பாருங்க. அதாவது தமிழ் ஆசிரியர் தான் இருக்கணும் நீங்க. ஆம், அதே தமிழ் ஆசிரியர் தான். பிறகு ஏன் இந்த வேடிக்கை விளையாட்டு நக்கல் கீறல் யாருன்னு கேக்குறீங்களா? ஏன்னா எங்க நாசிரிமால கண்டிப்பா பாசம் இருக்காது. அப்பொழுது நான் சும்மாவாக தொலைபேசி எடுத்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்து வெறும் பொழுதுபோக்குக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? ஆம், அதுதான் உண்மை. எனக்கு என்ன வேலை வட்டி இல்லாமல் நான் ஊரு சுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இப்படி பேசுறத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு கொழுப்பு. ஆமாவா? நாசிலமா டெய்லி சாப்பிட்டா கொழுப்பு தான் வைக்க. அப்ப நாங்க அதை நான் உங்கள் நாசிலமாவை சாப்பிடவில்லை. ஒரு பொழுதும் நான் சாப்பிட மாட்டேன். காரணம் அசுத்தமாக இருக்கிறது. அது வந்து சுகாதாரத்துக்கு அது ஒரு புறம்பான ஒரு விஷயம். நீங்க வந்து எங்க நாசிலமா சாப்பிட்டு பாருங்களா, அப்படித்தான் ருசியா இருக்கும். இதுக்கு மேலே நான் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. நடவடிக்கையில் இறங்குகிறேன். இனிமேல் உங்கள் கடை எங்கள் பள்ளியின் முன் இருக்காது. ஓகே. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லையே, நாங்க போய் போட்டதுக்கு தான் எம்பிஎஸ்காரன் வந்துட்டானா. நல்லது. எவ்வளவு நாள் தான் இது ஓடிக்கொண்டிருக்கும்? உங்கள் அட்டூழியமும் உங்கள் அட்டகாசமும் அநியாயமும் அதை சேர்த்துக்கல நீங்க. முனியம்மா சொல்லுங்க. இறுதியாக சொல்கிறேன். சொல்லுங்க. இனிமேல் கடை போட வேண்டாம். உமக்கு ஊசலும் பிறகு பிரச்சனையும் அள்ளி அள்ளி வரும். வரட்டும் வரட்டும், பார்த்துக் கொள்ளுவோம். பிறகு நான் இது எப்படி இருக்கு சொல்ல நீங்க என்று சிரிக்க ஊரே வேடிக்கையாக அதை பார்க்கும். பார்க்க எல்லோரும் கேட்க. முனியம்மா சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யார் பேசுகிறேன் என்று தெரிகிறதா? யாருன்னு தான் ஒண்ணும் தெரிய மாட்டுது. நான் செகு ஆனந்தா. செகு ஆனந்தாவா? அதே சொல்லியிருந்தா நின்னுகிட்டே பேசியிருப்பேன. அது அது நீங்க சூப்பர்க்கா. உங்களை மாட்டி விட்டது வந்து மலர்கொடி. மலர்கொடியா? உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும் raga.th.fm பக்கத்துக்கு வாங்க வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு பிராக்கெட் போட்டு கட்டம் போட்டு வட்டம் போட்டு அவங்கள ஒரே அமுக்கு அமைக்கிறோம். முன்னியமா இன்னைக்கு பாட்டிக்கிட்டாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு நான் யாரு பேசுறேன்னு தெரியாது. ஆனா பயங்கரமான கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையான பேச்சு. அவங்க பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சூப்பர். ஆக மொத்தத்துல அவங்கள பிடிச்சிட்டீங்க. அவங்க பிடிச்சிட்டாங்களா இல்லையா அவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னு தெரியல. சரி, கேட்டு மகிழ்வோம். இது உங்களுக்காக. இது எப்படி இருக்கு? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். விஜயாவா? கொண்டாருங்க. ஹலோ, அது முனியம்மாவா? ஆமா. வணக்கம், வந்தனம். வணக்கம், வந்தனம். நீங்க யாரு சொல்லுங்க? நான் இங்கே ஸ்கூலாஜனிஸ் கபங்சான் தமிழ் அழைக்கிறேன். சொல்லுங்க. தாங்களுடைய நாசிலமாவில் ஒரு பாசை இருந்தது என்று பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எனக்கு ஒரு செய்தி விதித்துள்ளது. தகவல் சொன்னது. ஆம். நாசிலமால பாசை இருந்தது. ஆம். நல்ல விஷயம் தானே அது. நாசிலமாவில் பாசை இருப்பது நல்ல விஷயம் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கோழி இருந்தா நல்லதுன்றீங்க, முட்டை இருந்தா நல்லதுன்றீங்க. உங்களுக்கு இது வேடிக்கை விளையாட்டாக இருக்கிறது. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எனக்கு என்னமோ நாசிரிமலா பாசை தவுக்குல இதெல்லாம் இருக்கிறது சகஜம். எல்லாம் இப்ப எல்லாம் சாப்பிடுறாங்க. பாசை இருப்பது சகஜமா? அப்போ நீங்கள் செய்வது தவறு அல்ல. சும்மா நாச்சும் நீங்க கடையை போடலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் புழு கூட இருக்கலாம். அதை நான் சாப்பிட வேண்டுமா? புழு கூட இருக்காது. என்னது அது பேர் என்ன பண்றாங்க, அதுல எல்லாம் புழு சாப்பிடுறாங்க, பாசை சாப்பிடுறாங்க. வேடிக்கை விளையாட்டாக இருக்கிறது மேடம் முனியம்மா அவர்கள். வேடிக்கை கிண்டல் இதெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் யார் பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சும்மா நாச்சோ பேசிட்டு போலாம் பொழுதுபோக்குக்காக அப்படிங்கிறீர்களா? தமிழ் சுத்தமா பேசுறீங்க பாருங்க. அதாவது தமிழ் ஆசிரியர் தான் இருக்கணும் நீங்க. ஆம், அதே தமிழ் ஆசிரியர் தான். பிறகு ஏன் இந்த வேடிக்கை விளையாட்டு நக்கல் கீறல் யாருன்னு கேக்குறீங்களா? ஏன்னா எங்க நாசிரிமால கண்டிப்பா பாசம் இருக்காது. அப்பொழுது நான் சும்மாவாக தொலைபேசி எடுத்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்து வெறும் பொழுதுபோக்குக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? ஆம், அதுதான் உண்மை. எனக்கென்ன வேலை வட்டி இல்லாமல் நான் ஊரே சுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இப்படி பேசுறத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு கொழுப்பு. ஆமாவா? நாசிலமா டெய்லி சாப்பிட்டா கொழுப்பு தான் வைக்க. இப்ப நாங்க அதை நான் உங்கள் நாசிலமாவை சாப்பிடவில்லை. ஒருபொழுதும் நான் சாப்பிட மாட்டேன். காரணம் அசுத்தமாக இருக்கிறது. அது சுகாதாரத்துக்கு அது ஒரு புறம்பான ஒரு விஷயம். நீங்க எங்க நாசிலமா சாப்பிட்டு பாருங்களா, அப்படித்தான் ருசியா இருக்கும். இதுக்கு மேலே நான் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. நடவடிக்கையில் இறங்குகிறேன். இனிமேல் உங்கள் கடை எங்கள் பள்ளியின் முன் இருக்காது. ஓகே, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லையே, நாங்க போய் போட்டதுக்கு தான் எம்பிஎஸ்காரன் வந்துட்டானா. நல்லது. எவ்வளவு நாள் தான் இது ஓடிக்கொண்டிருக்கும்? உங்கள் அட்டூழியமும் உங்கள் அட்டகாசமும் அநியாயமும் அதை சேர்த்துக்கல நீங்க. அவரே முனியம்மா, சொல்லுங்க. இறுதியாக சொல்கிறேன், சொல்லுங்க. இனிமேல் கடை போட வேண்டாம். உமக்கு ஊசலும் பிறகு பிரச்சனையும் அள்ளி அள்ளி வரும். வரட்டும் வரட்டும், பார்த்து கொள்ளுவோம். பிறகு நான் இது எப்படி இருக்கு சொல்ல நீங்க ஹஹஹஹா என்று சிரிக்க ஊரே வேடிக்கையாக அதை பார்க்க எல்லோரும் கேட்க. முனியம்மா, சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யார் பேசுகிறேன் என்று தெரிகிறதா? யாருன்னு தான் ஒண்ணும் தெரிய மாட்டுது. நான் செகு ஆனந்தா. செகு ஆனந்தாவா? அதே சொல்லியிருந்தா நின்னுகிட்டே பேசியிருப்பேன. அது நீங்க சூப்பர்க்கா. உங்களை மாட்டி விட்டது மலர்கொடி. மலர்கொடியா? உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க.